இப்ப சொல்றத நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டேங்க. ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயத்தை முக்கியமா பார்க்கணும், எதெல்லாம் பண்ணா நம்மளால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும், நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாதுக்கு ஒரே ஒரு காரணம் எதுவா இருக்குன்னா நம்மளோட எக்ஸிகியூஷன் தான். எக்ஸிகியூஷன்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம மைண்ட்ல இருக்கிறத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மக்களே கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எக்ஸிகியூஷன் எப்படி பண்றதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேல என்ன நம்ம பார்க்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டை முக்கியமா செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டேன். நீங்க குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ண போது தான் மார்க்கெட் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு, மேக்ஸிமம் பைல இருக்கா இல்ல மேக்ஸிமம் செல்ல இருக்கான்றதை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கணும், குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது தான் தெரியும். ரெண்டாவது FINDA டேட்டா. FINDA டேட்டா எதுக்கு செக் பண்ணணும்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் இன் தி சென்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் சைடுல இருக்காங்களா இல்ல செல்லிங் சைடுல இருக்காங்களா. டொமஸ்டிக் இன்வெஸ்டரால மார்க்கெட் மூவ் ஆகல மக்களே. இந்த FII ஃபாரின் இன்வெஸ்டர்ல தான் மேக்ஸிமம் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றதுதான் உண்மை. சோ ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் என்னன்னா மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, FINDA ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது மார்க்கெட்டோட ரியல் மூவர்ஸ் பையிங் சைடுல இருக்காங்களா செல்லிங் சைடுல இருக்காங்களான்றது இந்த FINDA டேட்டா. இது மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் ரிலேட்டட் ட்ரேட்ன்றது உண்மையாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வர்ஸ்ட் ஆப்ஷன். பட் நம்ம சில நியூஸஸ் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுல முதல் நியூஸ் ஃபெட் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமெரிக்காவோட ஃபெட் ரேட் தான் இந்தியா ஓவரால் வேர்ல்டுக்கே மதர் மார்க்கெட் மாதிரி. அவங்க என்ன சொன்னாலும் அங்க ரியாக்ட் ஆகும். சோ ஃபெட் ரேட் அண்ட் RBI ரேட் கட், இந்த ரெண்டு RBIல இருந்து ஒரு வர சின்ன நியூஸ் கூட மார்க்கெட்டை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். சோ இந்த ஃபெட் ரேட் இந்த RBI ரேட் கட் இந்த ரெண்டுத்தையும் முக்கியமா பாருங்க. நிறைய இருக்கு, வார் ரிலேட்டட் இருக்கு, பட் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அடுத்தது நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஒன் டே கேண்டில். இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்றத விட மார்க்கெட்டோட ரியல் கண்டிஷன், அதாவது ஒன் டே கேண்டில் ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா இல்ல ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கான்ற நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ அந்த ஒன் டே கேண்டில் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான பேட்டர்ன்ல கிரியேட் ஆயிருக்குன்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதே மாதிரி தான் வீக்லின்றது கடந்த 6 மாச கண்டிஷன்ல மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது ஓவராலா டாப் டு பாட்டம் மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறத இந்த 5 பார்த்தாலே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வேற எதுவுமே தேவையில்லை, இந்த 5 பார்த்தா மட்டுமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிப்பா, இந்த 5 பார்த்துட்டேன், இருந்தாலும் என்னால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், எக்ஸிகியூஷன் இல்லைன்னா யாராலையுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸிகியூஷன்ன்றது நம்ம மைண்ட்ல இருக்கிறத நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா கன்சிஸ்டன்சி கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன் டிசிப்ளின் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டிசிப்ளின் முக்கியம்னா ஈவன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே அது என்னோட செட்டப் குள்ள வரலைன்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன். மார்னிங் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் 9:15 to 12:30 வரைக்கும் தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். அதுக்கு மேல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும். ஏன் சொல்றேன்னா ஏன்னா மேக்ஸிமம் 9:15க்கு மேல இருக்கிறது எல்லாருமே 12:30க்கு மேல இருக்கிறது எல்லாமே சைட்வேஸ் நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டே இருக்கும். நீங்க 12:30க்கு மேல ட்ரேட் பண்ணீங்கன்னா சரிப்பா. 9:15க்குள்ள ட்ரேட் பண்றது எப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எப்படி ட்ரேட் இருக்குன்ட்டு டைட்டில் கால்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. மக்கள் பண்ற தப்பு என்னன்னா கேண்டில் ஸ்டிக்க பார்த்த உடனே போய் ஜம்ப் பண்ணிடுறது. ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சா ஓகே மார்க்கெட் பாசிட்டிவ் இங்க பாருங்க, இந்த பெரிய கேண்டில் பார்த்த உடனே எல்லாருமே ஜம்ப் பண்ணிருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட். இந்த பெரிய கேண்டில் பார்க்கணும் ஓ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் எல்லாம் பையர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இத சைக்காலஜி இதை தான் பெரிய ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் பண்றாங்க. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் இஸ் நாட் அ மேரத்தான். இந்தியன் மார்க்கெட்ன்றது ஒரு லாங் டேர்ம் மேரத்தான் கிடையாது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பிரிண்ட். இத இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தா அது 1 மணி நேரம் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 1 மணி நேரம் ஹோல்டு பண்றதுக்கு இங்க மூவ்மெண்ட்டுமே கிடையாது. பிட்காயின்ஸ் அண்ட் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் என்ட்ரிஸ் மட்டும்தான். இந்த என்ட்ரி பிடிக்கணும், இந்த என்ட்ரி பிடிக்கணும். அதாவது இது ஒரு பிரேக் அவுட் கிடையாது, இதுவே ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? அங்க மக்கள் பண்ற தப்பு என்னன்னா நான் லாங் டேர்மா போறேன், நான் என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய என்ட்ரி பிடிக்கிறேன்னா அது மேக்ஸிமம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும். இங்க பாருங்க இதுல என்ன என்ட்ரி இருக்கு, ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல உங்களுக்கு எங்க பெரிய என்ட்ரி இருக்கு. மிஞ்சி ஒரு நாள் மூவ்மெண்ட்டுமே 200 பாயிண்ட் தான். இதுல எங்க போய் ஒரு பெரிய என்ட்ரி பிடிக்க முடியும்? அதேதான் அடுத்த நாளும். இதுல எங்க போய் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க? ஈவன் இங்க பிரேக் அவுட் கொடுத்தாலும் இங்க எங்க ப்ராப்பரா பிரேக் அவுட் இருக்குன்னு உங்களால என்ட்ரி எடுக்க முடியும்? ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன்ன்றது நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டில மேக்ஸிமம் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல்பிங் ஸ்பிரிண்டா யோசிக்கணும். அதை விட்டுட்டு மேரத்தான் லெவல்ல நான் லாங் டேர்ம் இங்க என்ட்ரி எடுத்தா 100 பாயிண்ட் கழிச்சு தான் புடி பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது பிராக்டிகலா நடக்காது.
நடக்கும்னா நிறைய விஷயத்துல மோஸ்ட்லி டெய்லி நடக்காத ஒரு விஷயம் வைங்களேன், வீக்லி ஒரு டைஸ் கூட அந்த மாதிரி நடக்காது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் பார்த்தாதான் நம்ம ஃபர்ஸ்ட் உஷாராவே இருக்கணும். இந்த மாதிரி பெரிய கேண்டில் பாத்தீங்கன்னா உஷாராவே இருக்கணும். ஏன்னா இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்து நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஆயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. இங்க பாருங்க, அதுதான் இங்க விஷயமே. அதாவது அந்த டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணி ஒரு பெரிய இது தந்துருச்சு. இந்த இடத்துல புல் பேக்னு நினைச்சிட்டு எல்லாரும் எடுத்திருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் லாஸ் இட்டு. சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா 9:15 ஃபர்ஸ்ட் 9:15 to 12:30 தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 9:15 to 12:30 இதுதாங்க. இந்த சார்ட் பாக்ஸ் தான் நம்ம எடுக்கணுமே தவிர இதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் போக கூடாது, மூமெண்டம் கிடைச்சாலுமே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் 9:15 ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் 9:15. ஹேண்ட் கேவலமா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, மோஸ்ட்லி எழுதுறேன். 9:15 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். அடுத்தது என்ன டிசிப்ளின்னா, நான் ரெண்டாவது என்ன மாதிரி பெரிய கேண்டில் எடுத்தாலும் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன், அப்பதான் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். ஏன்னா ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறத ரெண்டாதான் நம்ம வச்சுக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி பெரிய கேண்டில் நான் எடுக்க மாட்டேன்றத ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, நீங்களே பாருங்க எந்தெந்த பெரிய கேண்டில் பாருங்க. இந்த பெரிய கேண்டில் நினைச்சு எல்லாம் பிரேக் அவுட் நினைச்சிருந்திருக்கலாம். இந்த இடத்துல யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல எடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம், அப்படியே ரிவர்சல். சோ இந்த மாதிரியான பெரிய பெரிய பேட்டர்ன் பார்க்கும்போது, பிரேக் அவுட் பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம உஷாரா இருக்கணும். ஏன்னா அது எப்ப வேணாலும் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டது நம்ம பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் பண்ணணும். நம்ம டிசிப்ளின், இதுல இருந்து எது நம்மளை காப்பாத்தணும், நம்ம டிசிப்ளின் தான் காப்பாற்றும். சோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளால ட்ரேட் பண்ணவே முடியாது. நீங்க எந்த டேவோட சார்ட் பண்ணலாம் எடுத்துக்காங்க, மூமெண்டம் எவ்வளவு இருக்கீங்க பாருங்க. மூமெண்டம் எவ்வளவு இருக்கு, ஒரு நாளோட மூமெண்டமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் தான். இந்த 300 பாயிண்ட் நீங்க ஆப்ஷன்ஸ் அவுட் ஆஃப் த மணில கம்மியா ரேட் கிடைக்கும் போல ஒரு 10-20 பாயிண்ட் தான் அந்த மூவே ஆகும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி லாங் டர்மா இது பண்ண முடியும்? நம்ம ஸ்கேல்பிங் மோட்ல இருக்கணும். ஸ்கேல்பிங் மோட்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதாவது மார்னிங் 9:15 நான் எப்பயுமே ஸ்கேல்பிங், மார்னிங் 9:15 நான் எப்பயுமே ஸ்கேல்பிங் மோடுன்னு தான் சொல்லுவேன். அது ஸ்கேல்பிங் மோடு தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த 15 to 20 அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம ஸ்கேல்பிங் தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆவர் நாட்களும் இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த 12:30 மேல ட்ரேட் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் 12:30 வர ட்ரேட் தான், இது எல்லாம் 12:30 மேல வர ட்ரேட் தான். பட் இது நிறைய டைம் வருமானு கேட்டீங்கன்னா வராது. சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எது மேக்ஸிமம் சஸ்டெயின் ஆகுது, எது மேக்ஸிமம் டேஸ்ல வருதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் மோட் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் 9:50 to 12:30 அந்த டைம்க்குள்ள தான் ட்ரேட் பண்ணோம். ரெண்டாவது, இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் இருக்கும்போது தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்க எதை பார்த்து பயப்படணும், இந்த பெரிய கேண்டில் பார்த்து தான் பயப்படணும். இது பிரேக் அவுட் கிடையாது. மேக்ஸிமம் இங்க எல்லாருமே என்டர் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த பிரேக் அவுட்ல இருக்கவங்க எல்லாருக்கும், இந்த பிரேக் அவுட் என்ட்ரில இருக்கிற ப்ராப்ளமே என்னன்னா, எல்லாருக்கும் இங்க பாருங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய கேண்டில், இந்த இடத்துல எல்லாருமே செல்லிங் போயிருப்பாங்க, அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. என்ன புரியுதுன்னா, ரெகுலரா நீங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்றத எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக யூஸ் பண்றாங்க. இனிமேல் ரெகுலர் பேட்டர்ன் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ரெஷர் யூஸ் பண்ணதான் ட்ரேட் பண்ணணும். எது எந்த மோட்ல இருக்கு, எது என்ன மாதிரி ப்ரெஷர்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு என்னோட இதுக்குள்ள நான் வரல, என்னோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அது வரலைன்னா அது ப்ராஃபிட் தந்தாலுமே நான் எடுக்க மாட்டேன்ற அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். சோ அதுதான் இங்க பாருங்க, இது எல்லாமே இதுதான் இந்த பெரிய கேண்டில். இந்த ஒவ்வொரு பெரிய கேண்டிலுமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். இங்க இருக்க பெரிய கேண்டில், இங்க இருக்க பெரிய கேண்டில், இதுல எல்லாமே என்ட்ரி மேல போகணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் லாஸ் இட்டு எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. ஈவன் இந்த பெரிய கேண்டில் எல்லா இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் இட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மேரத்தானா கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு ஷார்ட் ஸ்பிரிண்ட், ஒரு ஸ்கேல்பிங்காக அதை வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் டேர்மா நீங்க பார்க்கணும்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்கேல்பிங் எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே தவிர அது வந்து ஒரு மேரத்தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. சோ மார்க்கெட்ல நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு இந்த சில விஷயங்களை பார்த்தா மட்டுமே போதுமானது. என்னென்ன, குளோபல் மார்க்கெட் செக் பண்றது, FANDA டேட்டா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸிகியூஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டுமே போதுமானது. நம்மளால கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ போலாம் கண்டிப்பா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் லைவ் போறோம், அந்த லைவை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க.